தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. மார்ச் 15ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவீனா, தமிழக பட்ஜெட் வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பாக தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் நடத்தப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில மார்ச் 2வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு நிதித்துறை தயாராக இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளோடு துறை ரீதியிலான ஒரு ஆய்வு கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்திலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது 15ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சபாநாயகர் அப்பாவு இன்று தினம் அறிவிக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழக பட்ஜெட்டை பொறுத்தவரை பட்ஜெட் நிதித்துறை தொடர்பாக ஒரு பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு வேளாண் துறைக்கு என தனியாக ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. எனவே அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த இரண்டு பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இரண்டு பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த பட்ஜெட் மீதான விவாதம் தொடர்ந்து 3 to 5 நாட்கள் நடைபெறும். இதற்கு பிறகு மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். ஒவ்வொரு துறை சார்ந்த துறைகள் மீது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி, அந்த துறைகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், அந்த நிதிகள் செலவிடக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நடைபெறும். இதற்காக கிட்டத்தட்ட 20 to 25 நாட்கள் வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டப்படும். எனவே இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தற்போதைய ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைய தினம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.